இதோ வந்துட்டேன். என்னத்தே கூப்பிட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, வயிறு ரொம்ப பசி எடுத்துருச்சு, அதான் கூப்பிட்டேன். என்ன சமைச்ச, என்ன குழம்பு வச்ச? எத்தே வார கடைசி பாருங்க, அதான் காய்கறிலாம் தீந்து போச்சு, அதான் ரசமும் கீரை கடைஞ்சு வச்சிருக்கேன் தே. என்ன சின்ன பொண்ணு, ரசமும் கீரையும் கடைஞ்சு வச்சிருக்கியா? இது என் தொண்டைக்குழியிலேயே இறங்காதே. எத்தே எனக்கும் தான் பிடிக்காது, வேற என்ன செய்யறது? உங்க மயனும் இன்னும் காசு கொடுக்கல பாருங்க. வீட்டுல ஒரு பொருளும் இல்ல, இருக்கிறத வச்சு சமைச்சேன் தே. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க தே. என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு மீன் குழம்பு வைப்பேங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்படி ஏமாத்தி புட்டியே. ஆனா நீ அடுப்படியில இருக்கும்போது மீன் குழம்பு வாசமும் பொரிச்ச மீன் வாசமும் எனக்கு அடிச்சிச்சு. ஓ அதுவா தே, நம்ம வீட்ல எல்லாம் மீன் குழம்பு வைக்கல தே. பக்கத்து வீட்டு ராணி அக்கா வீட்டுல தான் மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் செஞ்சாங்க. அந்த வாசனதே அடிச்சிருக்கு தே. ராணி வீட்லவே மீன் குழம்பு வச்சாங்களாக்கு. அம்பட்டு வாசனை, வீட்லயே இருக்க முடியல. வயிறெல்லாம் கப 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 கபன்னு சொல்லிருச்சே. நீனே சமைக்கிறியோன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ராணி சும்மாவே நல்லா சமைப்பாள்ல. ஆமா தே, ராணி அக்கா வைக்கிற மீன் குழம்பு அம்புட்டு ருசியா இருக்கும். 7 ஊருக்கு வாசனை அடிக்கும் தே. அவ வீட்ல எல்லாரும் கொடுத்து வச்சவங்க மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் சாப்பிடுறாங்க. ஆனா நான் ரசமும் கீரை கடையிலும் சாப்பிட போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. எத்தே என்னத்தே நம்ம வீட்ல மீன் குழம்பே வைக்காத மாதிரி இம்புட்டு சலிச்சுக்கிறிய? ஆமா, ஆசைப்படுறப்ப சாப்பிடாம மித்த நேரம் சாப்பிட்டு என்னத்துக்கு? இப்பதானே எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. காக்க போற கிளடிக்கு ருசியாத்தேன் சாப்பாடு கேக்கும். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாதான் என்ன? என்னடி பெனாத்திக்கிட்டு கிடக்க? எத்தே அது ஒண்ணு இல்லத்தே, நீங்க மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் மார்க்கெட்ல போய் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கலாமா இல்ல ஹோட்டல்ல போய் மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன் தே. அம்மாடி மருமகளே, எனக்கு மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கவும் வேணாம், ஹோட்டல்ல போய் மீன் சாப்பாடு வாங்கிட்டு வர வேணாம். அப்பன்னா ரசமும் கீரை கடையிலுமே எடுத்துட்டு வரவாத்தே? அது இல்ல மருமகளே, எனக்கு இப்ப ராணி வைக்கிற மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா? எத்தே என்னத்தே சொல்றீங்க? விவகாரம் முடிச்ச ஆசையால இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் ஓசி குழம்பு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடந்தேன், உங்களுக்கும் ஆசை வந்துருச்சாத்தே? ஆமா மருமகளே, எனக்கு இன்னைக்கு ராணி வச்ச மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அத சாப்பிடாட்டி எனக்கு தூக்கமே வராது மருமகளே. எப்படியாவது போய் ராணி வீட்ல மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டு வரியா? என்ன மருமகளே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? எனக்காக மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டு வர மாட்டியா? எத்தே எத்தே என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ராணி அக்கா விட்டு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க தே, ஒரு நிமிஷம் இருங்க, ஓடி போய் வாங்கிட்டு ஓடியாரேன். கிளடிக்கு குசும்ப பாரு, குசும்ப வாங்குறது ஓசி குழம்பு, இதுல பொரிச்ச மீன் வேணுமா? பொரிச்ச மீன் தேரி தே வாங்கிட்டு வரேன். இந்த மீனை நறுக்கி குழம்பு வச்சு பொரிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகி போயிருச்சு. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பொடி மீனை தான் வாங்கிட்டு வர்றாரு. பெரிய மீனை வாங்கிட்டு வந்தா தானே 4 துண்டா வெட்டி குழம்பு வைக்கலாம். நானே மீனை நறுக்கி நானே குழம்பு வச்சு நானே எல்லாருக்கும் சோத்த போட்டு கொடுக்கணும். அப்பத்தே வாய்க்குள்ள இறங்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தாதானே. என் மாமியார் கிளடி இங்கேயே தான் உட்காந்து கிடக்கு. எங்க மனசு ஆளக்கானா வெளியில போயிருச்சாக்கும் போறனி பேசுறதுக்கு. எங்க வீட்டு கிளடி உசாராத்தான் இருக்கு. இந்த மனுஷன் மீனை வாங்கிட்டு வரவும் எங்கடா நம்மள மீனை நறுக்க விட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஓடிருச்சே. டான்னு 1 மணிக்கு வந்துரும் திங்கிறதுக்கு. சோத்த போடு சோத்த போடு சோத்த போடுன்னு. அடுப்படியாவது கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கா? இத்தனையோண்டு முட்டு சந்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நின்று சமைக்கவும் வேர்த்து விறுவிறுத்து போயிருச்சு. செத்தனை விட்டு உட்காருவோம். சபாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்படி உட்கார்ந்து என்ன சந்தோஷம். ஒரு டிவி பார்க்க முடியுதா இந்த வீட்ல? கேபிளும் கட்டாயி போய் கிடக்கு. அத வேலைய பாருங்க, காடை போடுங்க, டிவி பார்க்கணும் நாடகம் பார்க்கணும் சொன்னா கேக்குதா அந்த மனுஷன்? அது வேலை மட்டுமே பாக்குது ஒழுசு. நம்ம வேலை சொன்னா கேட்கவே மாட்டேங்குதே. இந்த கிளடி வீடு வீடா போய் நாடகம் பார்க்க போயிருச்சு. நான் எப்படி போறது? வீட்ல வேலை இல்ல எனக்கு. பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை கூறு. யாரிடத்தில் உன் மனசு போச்சு, நூலை போல உன் உடம்பு ஆச்சு. அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு. என்னது
வீட்டுக்குள்ள வரவும் ஒரே பாட்டு சத்தமா கேக்குது. நான் என்ன ராணி அக்கா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், வேற எதுவும் சின்ன குயில் சித்ரா வீட்டுக்குள்ள வந்துட்டேனா? அடியே வாடி சின்ன பொண்ணே, என்னடி வந்துட்டு வாசல்லையே முணுமுணுத்துக்கிட்டு நிக்கிறவ? அது ஒண்ணு இல்ல ராணி அக்கா, உங்க வீட்டுக்குள்ள வரவும் ஒரே பாட்டு சத்தமா கேட்டுச்சு, அதே முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அடியே நான் தாண்டி பொழுது போகலைன்னு பாட்டு பாடிக்கிட்டு கிடந்தேன். என்ன ராணி அக்கா சொல்ற, நீ தான் பாட்டு படிச்சதா? அம்புட்டு இனிமையா இருந்துச்சு. அடியே சும்மா முணுமுணுக்க தாண்டி செஞ்சேன். உட்காருடி. அக்கா ராணி அக்கா, என்னக்கா இது? நான் காண்பது கனவா இல்ல நினைவா? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. அடியே என்னடி சொல்ற? அக்கா எப்ப பார்த்தாலும் சிங்குச்சான் சிங்குச்சான் ஊதா கலர் சிங்குச்சான்னு ஒரே சேலையை கட்டிக்கிட்டு அரைச்சுக்கிட்டு கிடப்ப, இப்ப என்னன்னா ரெட் கலர்ல மாறிட்ட. இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்குக்கா, ஏதுக்கா இந்த சேலை? அடியே மாமா என் பிறந்த நாளுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாருடி. நல்லா இருக்காடி? சூப்பரா இருக்குக்கா. அனியக்கா, அடி வசந்தி வா. அடியே சின்ன பொண்ணு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா வசந்தி அக்கா, வீட்டுல பொழுது போகல பாருங்க, அதான் இங்கிட்டு வந்துட்டேன். அடியே சின்ன பொண்ணு, நேத்து சாயந்தரமாவே உன்னை ஆள காணாமேடி, எங்கடி போன? வசந்தி அக்கா, நான் நேத்து எங்க வீட்டுக்கார்ட்ட பொரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதான் கிளம்பு போய் ஹோட்டல்லயே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு என்னை கூட்டிட்டு போயிட்டாருக்கா. ஓ அப்படியாடி, அதானே நீ இருந்த உடனே வந்து என்கிட்ட சொல்லி இருப்பியே. என்ன வசந்தி அக்கா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. அடியே சின்ன பொண்ணு, நேத்து சாயந்தரம் நீ இல்லாதப்ப அந்த கீதாவுக்கும் அந்த கருப்பாய்க்கும் சரியான சண்டைடி, அடிமுடி சண்டை. அட ஆமாக்கா, இப்பதாக்கா எனக்கு ஞாபகம் வருது. நாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு வந்த உடனே எங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, ஏதோ பெரிய சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடந்துச்சு. என் மாமியார் பேச்செல்லாம் நான் காதுல வாங்க மாட்டேன் பாருங்க. என் மாமியாரு ஒன்ன பார்த்தா 10ன்னு சொல்லும், அது பேச்சையே நான் காதுல எடுத்துக்கிற மாட்டேன்க்கா. அப்படியா? அந்த கீதாவுக்கும் அந்த கருப்பாய்க்கும் தான் சண்டையா? என்னக்கா சண்டை? ஏதோ அவ விட்டு குப்பையே இவ வீட்டுல தள்ளி விட்டுருப்பா போல இருக்கு, அதான் பெரிய சண்டையா நாரி போய் கிடந்துச்சு. தெருவே வெளியில வந்ததையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடந்துச்சு. இவ முடிய அவ புடிச்சுக்க, அவ முடிய இவ புடிச்சுக்க, தெருவே வேடிக்கை பார்க்கறது யாரும் போய் விலைக்கு விட பயப்படுறாங்கடி. அப்படி ஒரு சண்டைடி. அந்த கருப்பாயி அந்த கீதாவுக்கு வாயிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்துனா பாரு, வாயில இருந்து பொல 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 பொலன்னு ரத்தம் வடிஞ்சு போச்சு. இந்த கீதா சும்மா இருப்பாளா? கீழே கிடந்த விளக்கமாத்தை எடுத்து அந்த கருப்பாயி தலையில 4 அடிதே, நச்சு நச்சு நச்சுன்னு. விளக்கமாறு பூரா அந்த கருப்பாயி தலையிலதான் இருந்துச்சு பாத்துக்க. ஏ ராணி அக்கா, நீ பாத்தியா என்ன சண்டைய? நானும் தாண்டி பார்த்தேன். போய் விளக்கி விடலான்னு போனா என் மாமியார் காலை எடுத்து கீழே வைக்க கூடாது, காலை வெட்டி புரியும் சொல்லி புரிச்சு. அதான் வீட்டு வாசலையே நின்று வேடிக்கை பார்த்தேன்டி. அதோட எங்க வீட்டுக்காரர் சத்தம் போட்டாரு, என்ன வெளியில இருந்து வேடிக்கை பாக்குற, உள்ளக்கவான்னு சொல்லிட்டாரு. சரி சண்டைக்கு அப்புறம் என்னடி ஆச்சு? வேற என்ன ஆக போகுது? 2 பேருக்கு சரியான அடிக்கா. பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். கருப்பாயி ஒரு பெட்லயும் கீதா ஒரு பெட்லயும் படுத்து கிடக்காங்களாம். அக்கா பெரிய ஆஸ்பத்திரியா? அவ்வளவு பெரிய அடியோ? ஏண்டி சின்ன பொண்ணு, நீ எதுவும் போய் பார்க்க போறியா? இல்ல வசந்தி அக்கா, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். 4 விஷயம் நம்மளுக்கும் தெரிய வேணாமா? இங்க பாருவேன், பச்சை மிளகா வாங்க வந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடைக்கேன். ராணி அக்கா, பச்சை மிளகா ஒரு 4-5 இருந்தா எடுத்து தாக்கா. எங்க வீட்டுக்காருக்கு ரசம் வேணும்னு சொன்னாரு. நான் கூடைகள்ல தேடி பார்த்தேன், பச்சை மிளகாயே இல்ல. அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். சீக்கிரமா எடுத்து தாக்கா. இந்த தாரே வசந்தி. ராணி அக்கா, அப்படியே 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்துட்டு வாக்கா. அடேங்கப்பா, நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கேட்டு வாங்குது. நம்ம மீன் குழம்பு வாங்க வந்துட்டு இப்படி பக்க பக்கன்னு உட்காந்துக்கிட்டு கிடக்கமே. அப்புறம் சின்ன பொண்ணு சாப்பிட்டியா? இல்ல வசந்தி அக்கா, இனிமேதான் சாப்பிடணும். ஏன் வசந்தி அக்கா, காய்கறி கடையை தாண்டிதான் ராணி அக்கா வீடு இருக்கு. காய்கறி கடையிலேயே வாங்கிருக்க வேண்டியதானே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும். ஏன் ராணி அக்கா வீட்டுலதான் வாங்கணுமா? அடிய கடை பூட்டி கிடக்குடி, அதனாலதாண்டி ராணி அக்கா வீட்டுக்கு வந்தேன். ஏ வசந்தி அக்கா, என்னக்கா காதுல பூ சுத்துற? அந்த கடைக்காரரு இடியோ மழையோ புயலோ எந்த நேரம் பார்த்தாலும் கடையை திறந்துதே வச்சிருப்பாரு. உனக்கு மட்டும் இப்ப கடையை பூட்டிட்டு போயிட்டாரோ? இந்த வசந்தி, எங்க வீட்லயும் பச்சை மிளகா காலியத்தையும் போச்சு உலை இருக்கு, உனக்கும் பொறுக்கிட்டையும் கொண்டு வந்தேன். புடி. பரவாயில்ல ராணி அக்கா, இது போதும்க்கா. ஏத்தே, இதுவா கொஞ்சம் மிளகா? இத வச்சு 2 நாள் குழம்பு வச்சிடலாமே. சரி ராணி அக்கா, நான் போய் எங்க வீட்டுக்காருக்கு ரசம் வச்சு கொடுக்க போறேன். ஏன் சின்ன பொண்ணு, நீ போகலையா? ராணி அக்கா, சாயந்தரமா வாக்கா அந்த மரத்தடியில உட்காந்து பேசுவோம். சரிடி வசந்தி. பாத்தியா ராணி அக்கா, எனக்கு பின்னாடி வந்துட்டு நல்ல சண்டை கதையை சொல்லிட்டு நல்ல அதுக்கு தேவையான பச்சை மிளகாயும் வாங்கிட்டு போயிருச்சு. சரியான ஆளுதான் வசந்தி அக்கா. நான்லாம் யாருக்கிட்டையாவது ஏதாவது கேட்கணும்னா எவ்வளவு அச்சப்படுவேன் தெரியுமா? அவங்க ஏதாச்சும் சொல்லிருவாங்களோ அப்படியா இப்படியான்னு உட்காந்தே கிடப்பேன் தெரியுமாக்கா.
ஆனா இந்த வசந்தி அக்காவை பாரு, பூனை மாதிரி வந்துச்சு, அங்க சண்டை இங்க சண்டைன்னு எதையாச்சும் சொல்லி உங்ககிட்ட பச்சை மிளகாய வாங்கிட்டு போயிருச்சு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியாமையா இருக்கு. அன்னைக்கு பைப்படியில என்னமா சண்டை போட்டுக்கிட்டு நாருன்னா எல்லாம் எனக்கு தெரியத்தையும் செய்யுது. என்ன செய்யறது, பக்கத்து வீட்டுக்காரியா வேற போயிட்டா, இல்லைன்னு சொல்ல முடியாது பாரு. நானும் அடுத்த வீட்டு சண்டை நடந்தா கூட என்ன எதுன்னு கூட போய் பார்க்க மாட்டேன்க்கா, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து பாப்பேன். எங்க வெளியில போய் நின்று பார்த்தா அவளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம மட்டும் உடச்சு விட்டாளுங்கன்னா என்ன செய்யறது, அதனால வெளியில எல்லாம் போக மாட்டேன்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஊரை விட்டு சண்டையை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? சரி ராணியக்கா, உங்க வீட்டுல வந்ததுல இருந்து நல்ல வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கே, என்னக்கா குழம்பு வச்சிய? எங்க வீட்டுக்காரர் பொடி நெத்திலி வாங்கிட்டு வந்தாருமா, அதத்தையும் குழம்பு வச்சுட்டு பொரிச்சு வச்சிருக்கேன். என்ன வாசனை, என்ன வாசனை? இந்த போராளே வசந்தி, இவளும் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது சின்ன பொண்ணு. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்ல வந்து இஞ்சியை கொடுங்க, பூண்டை கொடுங்க, பச்சை மிளகா கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு எதையாச்சும் கடன் வாங்கிட்டு போய்கிட்டே தான் கிடப்பா. ஏன் சின்ன பொண்ணு, வசந்தி உங்க வீட்ல எதுவும் கடன் வாங்கிட்டு போவாளா? ஆமா ராணியக்கா, நான் தனியா இருக்க போதெல்லாம் வந்து வாங்கிட்டே போகும். ஆனா என் மாமியார் இருக்கிறப்பெல்லாம் என் வாசல கூட மிதிக்காதுக்கா. என் மாமியார் நல்லா கிழிச்சு விட்டுரும் பாத்துக்குங்க. எப்படித்தான் எல்லார் வீட்லயும் போய் இப்படி ஓசி ஓசியா வாங்கிட்டு போய் சமைக்கிறாளுகளோ தெரியலக்கா. நான்லாம் அடுத்த வீட்டுல போய் பச்சை தண்ணி தாங்கன்னு சொல்லி கேக்குறதுக்கு கூட அம்புட்டு அச்சப்படுவேன்க்கா. ஆமா ஆமா ஆமா, உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாத சின்ன பொண்ணு, எல்லாம் தெரியும் தெரியும். நான் யார்கிட்டையும் போய் பச்சை மிளகா தாங்க, வெங்காயம் தாங்க, பூண்டு தாங்கன்னு கேட்கவே மாட்டேன்க்கா. யார்கிட்ட போனாலும் குழம்பு தாங்கன்னு கேட்பேன். சரி ராணியக்கா, நான் வந்ததுல இருந்து குப்பு குப்பு குப்புன்னு வாசனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. குழம்பு என்ன இறக்கிட்டீங்களா இல்ல அடுப்புலதான் கிடக்கா? சின்ன பொண்ணு, அப்பவே நான் இறக்கிட்டேனே. நாளா யார்கிட்டையும் போய் குழம்பு தாங்கன்னு போய் நிக்கவே மாட்டேன்க்கா. ஆனா உங்க வீட்டுல மட்டும் குழம்பு வச்சா உரிமையோட வந்து நம்ம அக்கா தானே குழம்பு தாங்கன்னு கேட்பேன். இந்த தெருவுலயே நீங்க வைக்கிற குழம்பு தாங்க எனக்கு பிடிக்கும். மித்த யார் வைக்கிற குழம்பையும் நான் வாங்கி சாப்பிட கூட மாட்டேன். நீங்க வைக்கிற மீன் குழம்பு 8 வீட்டுக்கு மணக்கும்க்கா. நாங்க வாசனையை பிடிச்சே வந்துருவோம் பாத்துக்க. இப்ப கூட பாரு ராணியக்கா, எனக்காக மீன் குழம்பு வாங்க வரல, என் மாமியாருக்காகத்தே மீன் குழம்பு வாங்க வந்திருக்கேன். நீ வச்ச மீன் குழம்பு அதுக்கு மூக்கு வாசனை பிக்கிதான். என் மாமியார் வேற வயசானவுக, அது இப்பயோ நாளைக்கோ போய் சேர்ந்துரும். அது ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை தானக்கா. அதே நான் எனக்காக குழம்பு வாங்க வரலக்கா, என் மாமியாருக்காக கொஞ்சோன்னு குழம்பு வாங்க வந்திருக்கேன். கொஞ்சோன்னு குழம்பும் ஒரு 2 பொரிச்ச மீனும் தாயேக்கா. ஓ மாமியார் கடி, ஓ மாமியார் எந்த காலத்துலயும் யார் வீட்லயும் வச்ச மீன் குழம்பு கேட்காதேடி, இன்னைக்கு அதிசயமா கேட்டிருக்கா. இந்த எடுத்துட்டு வரேன்டி. ஏக்கா, குழம்பு மீன் துண்டுல 2, பொரிச்ச மீன் துண்டுல 2 வச்சிருக்கா. அதுக்கு பொரிச்ச மீனுனா உசுறு. சரிடி. என் மாமியார் ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லி இந்த ராணியக்கா வீட்டுல குழம்பு வாங்க வந்திருக்கேன். நாளைக்கே அவ மகக்காரி வந்துட்டா என்னை மதிக்க கூட செய்யாது. இந்த சின்ன பொண்ணு சுட சுட இருக்கு, உன் மாமியாருக்கு கொண்டு போய் கொடு. ராணியக்கா ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் டி, நீ என்ன உனக்கா குழம்பு கேட்ட, உன் மாமியாருக்கு தானே கேட்ட, கொண்டு போய் குடுடி. சரி போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம்.